இப்ப உண்மையை பார்க்க வேண்டியது நீங்க தான், நாங்க இல்ல. நீங்க தான் எல்லாத்தையும் பார்க்கணும், நீங்க தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். லக்ஷ்மி ரிஷியோட கவசம் மட்டும்தான். ரிஷியை காப்பாத்த வந்திருக்கா. ரிஷி லக்ஷ்மியை விரும்பலன்னு தெரியும்ல. ஆனா லக்ஷ்மி ரிஷி மேல உயிரையே வச்சிருக்கா. அத முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு நீலம். உண்மையை என்னைக்கும் மறைக்க முடியாது. அத முதல்ல நீ தான் ஏத்துக்கணும். எவ்வளவோ ஆபத்தான நேரத்துல எல்லாம் நம்ம ரிஷிய அவ தான் காப்பாத்திருக்க. அது மட்டும் இல்லாம அவ ரிஷியோட மனைவி. உண்மைக்கு முன்னாடி என்னைக்கு போய் இருக்க முடியாது. ஆனா ரிஷி இருப்பான்ல, சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இந்த உறவு முறிஞ்சதுன்னா நம்ம பையனோட உயிர் தான் ஆபத்துல சிக்கும். ஆனா இந்த உறவு நீடிச்சதுன்னா, அன்பா சொல்லல, வெறும் உறவு மட்டும்தான், நம்ம பையன் நம்ம கிட்ட சேஃபா இருப்பாங்க. அதனால நம்ம பையன் கிட்ட போய் நீ லக்ஷ்மியை லவ் பண்ணிடான்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியாதுங்க. நான் என்னைக்கு அப்படி பண்ண மாட்டேன். ரிஷிக்கு லக்ஷ்மி பேரளவுக்கு மனைவியா இருந்தா போதும்னு சொல்றேன். அன்பெல்லாம் தேவையில்லை. மனைவிங்கிற உறவு போதும். மலிஷ்கா, எனக்கு இந்த மோதிரத்தை லக்ஷ்மி தான் போட்டா. இந்த கல்யாணத்தை நான் முடிச்சிட்டேன். இப்ப எல்லாம் முடிச்சிருச்சு. உனக்காக நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இனி இந்த கல்யாணம் அடையாளம் எதுவும் இல்லை. I'm only yours. மலிஷ்கா, I love you. இப்ப எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். எல்லாம் உனக்காக. லக்ஷ்மியோட கல்யாண அடையாளம் எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன். இனி லக்ஷ்மியோட எந்த உறவு முடிச்சிருச்சு. ரிஷி கொஞ்சம் பின்னாடி பாரு. ரிஷி, நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க இருந்து போ. Just leave. திடீர்னு பாம்பு எங்க இருந்து வந்தது?
நீலம் நீலம் உனக்கு எதுவுமே தோணலையா? எனக்கு என்ன தோணுதோ அதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் யோசிக்க வேண்டியது நீங்க தான், நான் கிடையாது. நீலம், போனா போகுது, விட்டுடுப்பா. இவ்வளவு காலமா என் வாழ்க்கையில நான் அதைத்தாம பண்ணிட்டு இருக்கேன். மேல இருக்கிறவன் தான் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறான். அவன் தான் எல்லாம் செய்யறான். அப்புறம் அவன் தான் எல்லாத்தையும் சமாளிக்கிறான். அடிப்படையா ஒரு மனுஷனோட மனசையாவது புரிஞ்சுக்கணும்ல. இதத்தான் பாக்கியம்னு சொல்றது. உன்னோட பாக்கியத்துல என்ன எழுதப்பட்டிருக்கோ அதைத்தான் நீ அனுபவிச்சாகணும். அது நீயா இருக்கலாம், நானா கூட இருக்கலாம். லக்ஷ்மி எங்கம்மா? இருக்கா, கால்ல இருக்கா. போலாம். ஐயோ, ப்ளீஸ் பிக் அப் கம் ஆன். ச்சே, லேண்ட்லைன். ஆயுஷ், நீ ரிஷி கூட எத்தனை மணிக்கு கிளம்ப போற? ஹலோ பாம்பு, அங்க கார்டன்ல ரிஷி பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் வாங்க. ஹலோ. ச்சே, லக்ஷ்மி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ரிஷி பாம்பு ரிஷி. ரிஷி ப்ரோ, ரிஷி ஜாக்கிரதை. வேண்டாம். டாக்டர், ஜாக்கிரதை. என்னாச்சு? ப்ரோ என்னாச்சு? நீலம் வந்து ப்ரோ வாங்க. பாத்து 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 இப்படி வந்து பாத்து பொறுமையா வாங்க. இப்படி வாங்க. வாங்க. பாத்து மெதுவா. மாமி, பாத்து வா. மாமி நீலம் வேண்டாம். மாமி சொல்லுங்க. மாமி வேண்டாம். மாமி விடுங்க மாமி. மாமி it's okay. It's okay. இவனை முதல்ல உள்ள கூட்டு போலாம். ரிஷி ப்ரோ. கண்ண தரங்க ப்ரோ. ரிஷி என்னாச்சு? என்ன ஆகுது உனக்கு? யாராவது சீக்கிரம் டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர் அம்மா கண்ணை போன் திறங்க. பண்ணு. இங்க பாரு, கண்ணு மூடாத ரிஷி. திறக்க முடியல, மயக்கமா வருது. ரிஷி, என்னங்க சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி தொலைங்களேன். ரிங் போயிட்டு இருக்கு, போன் எடுக்கலமா? அப்ப இன்னொரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. ரிஷியோட நிலைமைய பாக்குறீங்கல்ல. கண்ணை திறங்க. சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லனா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஹாஸ்பிடலுக்கு அதுக்கு போலாம். போன் பண்றேன். கொஞ்சம் திறக்க முடியல. ரிஷி ப்ரோ, கண்ண திறந்தே வைங்க. கண்ணு திறந்தே வை. கண்ணு மூடாத ரிஷி. சொல்றத கேளு. கண்ணு திறந்தே வை. கண்ணு மூடாதீங்க. புரியுதா? உனக்கு ரிஷி ஒண்ணும் ப்ரோ, ஆகாது பீ ரிஷி. பிரேவ், பீ கண்ணு பிரேவ். திறந்தே வை. கண்ண மூடாதீங்க. Come on ரிஷி ப்ரோ, பீ பிரேவ். Come on ரிஷி ப்ரோ. அவன் உடம்பு நீளமா போய்கிட்டு இருக்கு. ரிஷி ப்ரோ, கண்ண மூடாதீங்க. ஃபோன் பண்ணுங்க, ஏதாவது செய்யுங்க. பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிஷி, ரிஷி, ரிஷி ப்ரோ. ரிஷி ப்ரோ. ரிஷி இங்க பாரு. கண்ண திறங்க. ரிஷி, ப்ளீஸ் ப்ரோ. ரிஷி கண்ண தரப்பா. கண்ண மூடாதீங்க. கண்ண தர. இங்க பாரு. ரிஷி, ப்ரோ, கண்ண திறங்க ப்ரோ. ரிஷி ஏந்திரு. எனக்கு கொஞ்சம் பாரு. உனக்கு ஒண்ணும் ஆகாது ரிஷி. எனக்கு தாகமா இருக்கு. தண்ணி வேணும். ப்ரோ, தண்ணி தண்ணி சீக்கிரம் கொண்டா. சீக்கிரம். ரிஷி உனக்கு ஒண்ணும் ஆகாது. ரிஷி முழிச்சுக்கோ ரிஷி. தண்ணி ப்ரோ, தண்ணி கொடுங்க. ப்ரோ. தண்ணி வேணும். இந்த கொடுக்குறாங்க, அங்க இருப்பா. இல்ல குடுக்காதீங்க. பாம்பு கடிச்சதுன்னா தண்ணி குடிக்க கூடாது. விஷம் பரவிடுமா? எனக்கு தெரியலையேம்மா. அவன் தாகமா இருக்குன்னு சொல்ற. டாக்டர் தண்ணி குடிக்க விடு. சொல்லுங்க வீரேந்திர சார். டாக்டர், ரிஷிய பாம்பு கடிச்சிருச்சு. தாகமா இருக்குன்னு சொல்ற. சீக்கிரம் தண்ணியை கொடுங்க இவனுக்கு. இல்ல வீரேந்திர சார், தண்ணி மட்டும் கொடுத்துட வேண்டாம். அவங்க கிட்ட சொல்லுங்க. தண்ணி தராதீங்க. டாக்டர் தரக்கூடாதுன்னு சொல்றாரு. தண்ணி தராதீங்க ப்ளீஸ். ரிஷி ப்ரோ. ரிஷி ஓகே கண்ணு திற ரிஷி. டாக்டர். இன்னும் கொஞ்ச நேரம். சாரி ரிஷி. இப்ப நீ தண்ணி குடிக்க கூடாது. சாரி. ஒரு நிமிஷம் பாட்டி, ஒரு நிமிஷம். தாகமா இருக்குன்னு சொல்ற. தண்ணி தராதுன்னு சொல்றீங்களேங்க. தாகம் எடுக்கும். பாம்பு கடிச்சா நிச்சயமா தாகம் எடுக்கும். ஆனா தண்ணி மட்டும் கொடுக்கவே கூடாது. வேற என்ன செய்யுது? இதோ இந்தாங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். கடவுளே, ரிஷிக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. என் புருஷனுக்கு எதுவும் ஆகாது. டாக்டர் லைன்ல இருக்காரு. டாக்டர்,
டாக்டர் எங்க பையனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நீங்களே பாருங்க, பாம்பு கடிச்சிருச்சு டாக்டர். அவன் கையில கடிச்சிருக்கு போல இருக்கு. அதெல்லாம் நீல நிறமா மாற ஆரம்பிக்குது. அவன் மயக்க நிலையில இருக்கான் டாக்டர். நாங்க என்ன செய்யணும்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. பதறாதீங்க. பாம்பு கடிச்சா இந்த மாதிரிலாம் நடக்க தான் செய்யும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அவன் வாயில இருந்து நுர வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவனால பேசவே முடியாது. பின்னால பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. பேரலைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மூச்சு விட கூட சிரமமா இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. 30 நிமிஷத்துக்கு மேல போயிடுச்சுன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். சரி, அதுக்கு என்ன பாம்புன்னு தெரியுமா? பாக்குறதுக்கு அது எப்படி இருந்தது? ஏன் கேக்குறேன்னா, அது என்ன பாம்புன்னு தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி நம்ம மருந்து கொடுக்க முடியும். இதோ இப்ப காட்டுறேன். நான் ஆம்புலன்ஸ் கால் பண்றேன். இதோ இது இந்த பாம்பு தான். ஓ மை காட், வெரி பாய்சனஸ் ஸ்னேக் ஆச்சே. இப்ப நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. உண்மையை சொல்லணும்னா 1/2 மணி நேரம் கூட இப்ப உங்க கையில இல்ல. டாக்டர், ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல எங்களால எப்படி கொண்டு வர முடியும்? அதுக்குள்ள ஓகே குட் மாமி, 10 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் இங்க வந்துரும். ஓகே, 10 நிமிஷத்துக்குள்ள. அது வரைக்கும் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க டாக்டர். அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். பெட்டரா ஃபீல் ஆகுற அளவுக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க டாக்டர். வேணும்னா நாம இப்போ ஒரு விஷயம் பண்ண முடியும். ரிஷிக்கு எந்த இடத்துல பாம்பு கடிச்சதோ அந்த இடத்துல யாராவது வாயை வச்சு அந்த விஷத்தை உறிஞ்சு எடுக்கணும். ஆனா இத ஒரு எக்ஸ்பர்ட்டால மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா இத நார்மல் பர்சன் யாராவது செஞ்சாங்கன்னா அவங்க உயிருக்கும் ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க உடம்புல விஷம் ஏற சான்சஸ் இருக்கு. ஒருவேளை ரிஷியால ஒழுங்கா பேச முடியாம அவன் வளர்றான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ரிஷியோடைய உயிர் ஆபத்துல இருக்கு. இதுக்கு மேல தாமதிக்காதீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ரிஷி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. ரிஷி, ஆம்புலன்ஸ் வர இன்னும் எவ்வளவு நேரம்? ஆம்புலன்ஸ் வந்துட்டே இருக்கு. என்னங்க 10 டைம் நிமிஷத்துல ஆகுது? வந்துரும். ரிஷி பாரு ரிஷி, ரிஷி கண்ணை தர. நான் தான் சொன்னேன்ல, உள்ள வான்னு அப்பவே சொன்னேன்ல. எதுக்காக என் பேச்சு நீ கேட்கல? மாம், ஐம் சாரி, ஆனா என்னால லக்ஷ்மியோட புருஷனால வாழ முடியாது. ரிஷி, எனக்கு புரியுதுப்பா, ஆனா சில மாசத்துக்கு மட்டும் தானே. மாசமா? மாமி, என்னால ஒரு நிமிஷம் கூட அவ கூட இருக்க முடியாது. அது நான் லக்ஷ்மி கூட இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டும் என்னவோ மலிஷ்காவை சீட் பண்ற மாதிரி இருக்கு, துரோகம் பண்றேன். ஐம் ரியலி சாரி, ஆனா என்னால இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாது. ரிஷி, இந்த மாதிரி பேசாத. இந்த கல்யாணத்தை முறிக்க முடியாது. நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கோம், ஜோசியர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னு உனக்கு தெரியும்ல. ஒருவேளை லக்ஷ்மியோட இருக்கிற உறவை நீ முறிச்சுக்கிட்டா, ரிஷி, அவளோட அதிர்ஷ்டம் இல்லாம உன்னால உயிர் வாழ முடியாதுப்பா. முதல்ல காரை சைடுல வைடா, அப்பதான் ஆம்புலன்ஸ் வர முடியும். இனி சொல்றேன். என்னாச்சு? ஆம்புலன்ஸ் 2 நிமிஷம். வந்தாச்சு. ஆம்புலன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ரிஷி ப்ரோ, கொஞ்சம் சமாளிங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. இதை எப்படியாவது நிப்பாட்டணும். ஒரு நிமிஷம் ரிஷி புடி பாத்து. ரிஷி ப்ரோ, ஒண்ணு இல்ல. எனக்கு ஏதாவது வேணும். ஸ்டிக் மாதிரி ஏதாவது எடுத்துட்டு வா. இதோ இருக்கு. ரிஷி, லக்ஷ்மி என்னங்க? ரிஷி, உனக்கு ஒண்ணு ஆகாது. ஒண்ணு ஆகாது. கண்ணு தர. உனக்கு ஒண்ணு ஆகாது ரிஷி. சீக்கிரம் போடா. அப்பா, மலிஷ்கா, என்ன ஆச்சு? நீ எங்க ஓடிட்டு இருக்க? போகவே மாட்டேங்குது. என்ன? யா மலிஷ்கா, ஆயுஷ், அங்க பாம்பு. ரிஷி பின்னாடி பாம்பு. ரிஷி ப்ரோ, பாம்பு கடிச்சிருச்சு. நாங்க ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஆம்புலன்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஓகே, ப்ளீஸ் பை. மலிஷ்கா, என்ன ஆச்சு? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? பாம்பா?
மலிஷ்கா ஏதாவது பேசு. நான் சண்டை போட்டிருக்க கூடாது. அதனாலதான் அவன் கார்டனுக்கு போனான். எல்லாமே என்னோட தப்பு. அங்க ரிஷி பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சிடுச்சா? அவன் எங்க இருக்கா? நான் இந்த விரதத்தை பாதையிலேயே விட்டுட்டேன்ல. அதான் இப்படி எல்லாம் நடக்குது. எல்லாமே என்னோட தப்புதாம்மா. சாரி சொல்றதுக்கு பதிலா நான் அவனை திட்டிட்டு இருந்தேன். நாங்க 2 பேரும் வீடியோ கால்ல இருந்தோம். அப்போ அவன் பின்னாடி ஒரு பாம்பு இருந்தது நான் கவனிக்கல. ஆனா நான் அவனை செயினை கழட்ட சொன்னேன். அந்த மோதிரத்தை தூக்கி போட சொன்னேன். இதெல்லாத்தையும் பார்த்தனே தவிர இந்த பாம்பை நான் பார்க்கல. ஏம்மா மலிஷ்கா இங்க பாரு. நான் ஒரு பாவி. அவன் எனக்காக லட்சுமி கூட இருந்த உறவை முறிச்சுக்கிட்டான். ஆனா நான் ஃபாஸ்டிங் முறிச்சிட்டேனே. அம்மா, நான் பண்ண தப்புக்கு ரிஷிக்கு தண்டனை கிடைக்குது. ஓ மாம், இட்ஸ் மை ஃபால்ட். எல்லாமே என்னோட தப்பு. என்னாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. இது எல்லாமே என்னோட தப்பு தான்மா. எல்லாம் ஏன் தப்பு தான். மலிஷ்கா, நீ இந்த ஸ்டோரியில எங்கேயுமே இல்ல. மலிஷ்கா, இதுக்கெல்லாம் நீ காரணம் கிடையாது. இதுக்கு வேற என்னவோ காரணம் இருக்கு. மலிஷ்கா, ரிஷிக்கு மார்க்கேஷ தோஷம் இருக்கு. அதனால லக்ஷ்மியோட பாக்கியத்தால தான் ரிஷியை காப்பாத்த முடியும். மலிஷ்கா, லக்ஷ்மி ஜாதகம் ரிஷியோட ஜாதகத்தை சப்போர்ட் பண்ணுது. அந்த தோஷத்தை அதுதான் அழிக்குது. எது வரைக்கும்? அவன் மனைவியா இருக்கிற வரைக்கும். இந்த கணவன் மனைவி உறவு தான் அவனை காப்பாத்துது. ஆனா நீ அந்த உறவையே முறிக்க சொல்லிட்டியே. மோதிரம், செயின் எல்லாத்தையும் கழட்டி போட சொல்லிட்டியே. சொல்றேனே, எல்லாமே என்னோட தப்பு தான். இட்ஸ் மை ஃபால்ட். இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் மலிஷ்கா. நீ எந்த தப்பும் பண்ணல. இன்னும் சில மாசம் நீ வெயிட் பண்ணிருக்கலாம்ல. இந்த கணவன் மனைவி உறவு தான் அவனை காப்பாத்துது. ஆனா நீ அந்த உறவையே முறிக்க சொல்லிட்டியே. மோதிரம், செயின் எல்லாத்தையும் கழட்டி போட சொல்லிட்டியே. சொல்றேனே, எல்லாமே என்னோட தப்பு தான். இட்ஸ் மை ஃபால்ட். இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் மலிஷ்கா. நீ எந்த தப்பும் பண்ணல. இன்னும் சில மாசம் நீ வெயிட் பண்ணிருக்கலாம்ல. நான் கரிஷ்மா கூட வந்துடுறேன். நீங்க போங்க. நீ நீலம் கூட சீக்கிரம் போ. நான் தான் ஃபாஸ்டிங் பாதியில விட்டேன். என்னாலதான் மலிஷ்கா, இதெல்லாம் நான் நடந்திருக்கு. ஏற்கனவே சொல்லியாச்சு. கல்யாணம் பண்ணவங்க தான் இந்த விரதம் இருப்பாங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீ அவனோட மனைவியா? மலிஷ்கா, லக்ஷ்மி தான் அவனோட மனைவி. அவதான் அவனோட மனைவிங்கிறத நீ ஏத்துக்கணும். அவதான் அவனுக்கு சேவியர். ஐயோ, எல்லாமே ஏமலதான் தப்பு. சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அங்க ரிஷி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? மலிஷ்கா, மலிஷ்கா. ரிஷி, ஹலோ, மலிஷ்கா சொல்லு. ஆண்டி ரிஷி எங்க இருக்கான்? நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். இல்ல, இங்க வேண்டாம். நாங்க எல்லாம் ஹாஸ்பிடலுக்கு போறோம். நீ அங்க வந்துடு. சரி இதோ வரேன் ஆண்டி. எனக்கு ரிஷி. ரிஷி கூட ஆயுஷும் லக்ஷ்மியும் இருக்கா. சரி, அம்மா. அம்மா கரிஷ்மா கூட வருவாங்க. அவருக்கு என்னாச்சு? பாம்பு கடிச்சிருச்சு. விஷ பாம்பா? கடிச்சு 1/2 hourக்கு மேல ஆயிடுச்சா? இல்லைன்னா பெரிய பிரச்சனையில போய் முடியும். பிரதர் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன் ப்ளீஸ். சரி, நம்ம வேற வழியில போலாம். இந்த ரூட்ல டிராஃபிக் அதிகமா இருக்கு. ப்ளீஸ் தேங்க்யூ ப்ரோ. அவங்க யாரு? அவர் கூட இருக்காங்களே. அவரோட ஒய்ஃப். ரிஷி, இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிடல் போயிடுவோம். நீ கண்ணை மட்டும் மூடாத, நம்ம போயிடுவோம். ஆயுஷ் கொஞ்சம் வேகமா போங்க. ஓகே. கண்ணை மட்டும் மூடாத, நீ என்னே பாரு. ரிஷி, உனக்கு ஒன்னும் ஆகாது. ரிஷி, கண்ணை தோற ப்ளீஸ். உனக்கு ஒன்னும் ஆகாது. நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டேன். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. நீ கண்ணை மட்டும் திறந்து வை. என் மூஞ்ச மட்டுமே பாரு. நான் இங்கதான் இருக்கேன், உன் பக்கத்திலே இருக்கேன். ஆயுஷ், என்ன ஆச்சு? வண்டி நின்றுச்சு. ரிஷி, ஒரு நிமிஷம். நான் இப்போ வந்துடுறேன். நான் 1 செகண்ட்ல திரும்பி வந்துடுறேன். நீ கண்ணை மட்டும் மூடாத. நான் இப்போ வந்துடுறேன். இப்படி இருந்தா அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடும்.